மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை வாழ்க்கையில் இந்த புலியூர் குறிச்சி முக்கியமான இடத்தை பெறுகிறது. திருவிதாங்கூர் மகாராஜாவின் கட்டளைக்கு பணிந்து மீண்டும் தாய்மதம் திரும்பாத தேவசகாயம் பிள்ளையை பல்வேறு சித்திரவதைக்குள்ளாக்கி பல ஊர்களுக்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்று இறுதியாக காற்றாடி மலையில் வைத்து சுட்டுக் கொன்றனர். அவரை ஊர்வலமாக அழைத்துச் சென்ற ஊர்களில் ஒன்றுதான் இந்த புலியூர் குறிச்சி. இங்கிருந்த ஒரு மொட்டை பாறையில் வீரர்கள் அவரை சங்கிலியால் பிணைத்து கட்டி போட்டனர். உச்சி வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் தண்ணீர் கேட்டார். வீரர்களோ தர மறுக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அங்கிருந்த ஒரு பாறையை தன் கைமுட்டியால் ஓங்கி அடிக்க தண்ணீர் பீரிட்டு எழுந்து அனைவருடைய தாகத்தையும் தணித்தது. அந்த அதிசய நீரூற்று வந்த இடத்தை இன்றும் இந்த ஆலயத்தில் நாம் காணலாம். இந்த அதிசய நீரூற்று எழுந்த புலியூர் குறிச்சி முட்டிடிச்சான் பாறையை குறித்த ஒரு முழுமையான வீடியோ நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. அதற்கான லிங்க் இந்த பிளே பட்டனில் தரப்பட்டுள்ளது. மறக்காம அதையும் பாருங்க.